Hello friends and welcome back to your channel House to Home. 1 கிலோ தக்காளி வெறும் 4 ரூபாய் தான். அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா சிம்பிளா டேஸ்டியான இந்த தக்காளி தொக்கை செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் ஒரு 4 கிலோ நல்ல பழுத்த தக்காளியா சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த தக்காளி தொக்கை நான் இப்போ செய்ய போகிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். நான் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு என்னோட பிஜிஎன் மினி ஹேண்டி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வேலை எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சூப்பராக சாப் பண்ணியிருக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் சாப் பண்ணி முதல்ல இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் பொதுவாகவே ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு 10லேருந்து 12 வரமிளகா நான் பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை தாளிச்சிக்கலாம். கறிவேப்பிலை ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். நல்ல ரெட்டாக பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சல் இதோட சேர்த்துக்கங்க. நான் சேர்க்கலை, ஏன்னா தக்காளிலேயே தேவையான அளவுக்கு புளிப்பு இருந்தது. ஸோ தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இதோடவே மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இந்த ஊறுகாய் நான் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு ஆச்சு, ஏன்னா 4 கிலோ தக்காளி அப்படிங்கிறதுனால. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு டைம் உங்களுக்கு எடுத்துக்காது. ஸோ இப்போ உப்பு சேர்த்தாச்சு. மறுபடியும் ஒரு தடவை கிளற விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா குக் ஆகி தக்காளியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். மீன் டைம் நம்ம ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கிறேன். அப்புறமா வெந்தயம் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இந்த ஜீரகத்தோடு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெந்தயமும் பொடிச்ச வறுத்த ஜீரகமும் ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயம் அண்ட் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன், நல்லெண்ணெய். எண்ணெய் நிறைய சேர்த்தோன்னா ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் பக்கம் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி சூப்பராக வத்திடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. ஸோ இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. 4 கிலோ தக்காளி போட்டும் 1 கிலோ அளவுக்கு தான் நமக்கு ஊறுகாய் கிடச்சிருக்குது. நல்ல சுண்டை கிடச்சிருக்குது. ஸோ சூப்பர் அண்ட் ஈஸியாக நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சாதத்தோடு செஞ்சு பார்த்து அசத்துங்க. மறக்காமல் ஹவுஸ் டு ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.